என்னடா சொல்ற? என்ன சட்டம் சாடுது உப்பு? சரியான சார் நெகட்டியா கீழே கீழே போடுங்க, எடுங்க. தவளை வச்சு மாட்டிட்டு இப்படி என்ன கையில் எப்படிங்க அதில் களத்தில் அப்போ இதுக்கு பேடிச்சு தலையில் கரெக்டாக மாட்டுச்சுங்க. அப்போ கீழே போட்டு பிடிங்க. எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பா நீ. இதே நெழுத்து இருக்குடா. எந்த கொழு நெழுத்து அப்போ பாரு கண்ணு ஒரு சைடு அடி அண்டி இருக்கட்டியா ஏற்கனவே நல்ல அடி என்ன பட்டு காணும். இது உள்ள விடுவா போட்டு 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 போ போ உள்ள போகுது இல்லை உள்ள தூக்கி போடு. இப்போ நாங்கள் பிடிச்ச விலாங்கு செம்மையாக இருக்கும். இது ஒயிட்டாக இருக்கும். ஒயிட்லேயே ஒயிட்டு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியப்படணும், பாக்கியமாக இருக்கணும். சரி ஓகே ஓகே சரி ஓகே பேக் பண்ணுங்கள். ஓகே இந்த பாருங்கள் இந்த விலாங்கு மீனை பிடிச்சி கொண்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு தேல் மீனை உண்டு. எல்லாம் கட்டிக்கிட்டு வந்தால் பண்ணி தனியாக ஆட்டு நான் தனியாக பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கிளியராக உப்பெல்லாம் போட்டு கிளியராக க்ளீன் பண்ணி அடிக்கிறேன். எடுத்து இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். எல்லாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக தொழில் இந்த இது வந்து நம்ம வாய்க்கால் பிடிச்சதுனால தொழில் ஸ்மெல் இருக்கும். அது செளியில் ஸ்மெல் போக வேண்டியதாக உப்பு தண்ணியில் போட்டு நீட்டாக கிளியர் பண்ணுறோம். இப்போ எல்லாம் கிளியராக கழுவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மசாலா போடணும் அவ்வளோதான். கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், எல்லாம் சரியாக கல் உப்பு போடுவோம். கல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு தான் போட்டிருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணோம். இது தேங்காய் தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக மசாலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இனி அடுப்பில் நம்ம தோசைக்கல்லில் போட வேண்டியதான். தோசைக்கல்லில் மிக்சி க்ளீன் பண்ண வேண்டியதான். ஓகே இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அதில் இருக்கணும். இருந்தால் தான் ஓகே.